போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. எந்த ஒரு மனிதர் நோயாளியை சந்திக்க போறாரு, அப்போ நோயாளிக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயாளிக்குள்ள நோயை பார்த்துட்டு அந்த நோயாளியை பார்த்துட்டு இவர் ஒரு துவா ஓதினார் அப்படின்னு சொன்னா, அந்த நோயாளிக்கு என்ன துவா எந்த ஒரு அந்த நோயினை இருக்குதோ, எந்த ஒரு நோய் இருக்குதோ அந்த நோய் இந்த மனிதருக்கு வரவே வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வ ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா. இந்த துவாவை யார் ஓதுறாரோ அந்த நோயாளிக்கு எந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இந்த துவாவை ஓதினவருக்கு வரவே வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு ஒரு நபியோடைய கேரண்டியான ஒரு வார்த்தை. நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒருபோதும் பொய்யாகாது, அல்லாஹ் பொய்யாக்க மாட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த துவாவை ஓதுங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த துவாவை நாம மனனம் செஞ்சுக்கணும். அந்த துவாவை நாம மனனம் செஞ்சுக்கிட்டு எப்பெல்லாம் நோயாளிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறோமோ, எப்பெல்லாம் கஷ்டத்துல உள்ள அந்த மனிதர்களை சந்திப்பதற்காக வேண்டி நாம போறோமோ, அப்ப இந்த துவாவை மனதுக்குள்ள அவரை பார்த்து நாம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், அந்த சிரமங்கள், அந்த நோய்கள் நமக்கு வராது.